தொடக்கம். 29வது மாடியில் இருப்பதில் சில வசதிகள் இருந்தன. மற்ற கட்டடங்கள் உயரம் குறைந்தவை. என்னுடைய அலுவலகம் உச்சியில் இருந்தது. சுற்றி வர கண்ணாடி ஜன்னல்கள். உலகத்தை ராஜ்யம் ஆள்வது போன்ற ஒரு பெருமையை அது கொடுக்கும். நிலம் நித்திரை கொள்வதில்லை என்று சொல்வார்கள், ஆனால் வானம் விழித்திருப்பதில்லை. இரவு நேரங்களில் வேலை செய்ய நேரிடும் போது மிகவும் ரம்யமாக இருக்கும். விளக்குகளை அணைத்துவிட்டு இருளின் நடுவில் மௌனமாக இருந்து கொண்டு பார்க்கும்போது நட்சத்திரங்களிடையே மிதப்பது போல தோன்றும். மழைக்காலங்களில் என்னவென்றால் மின்னலும் இடிமுழக்கமும் அதிசயமாக கீழே இருந்து மேலே வரும். பறவை கூட்டங்களை பார்ப்பது இன்னும் ஒன்று. சம உயரத்தில் இருந்தே அவற்றை தரிசிக்கலாம். சில பறவைகள் திறந்திருக்கும் ஜன்னல் வழியாக மிகவும் சுதந்திரமாக உள்ளே நுழையும். இறக்கைகளை தொய்யவிட்டு ஒரு சுற்று வந்து மீண்டும் செட்டையடித்து திரும்பிவிடும். அவை அப்படி அடிக்கடி வந்து போவது அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என்பதை உறுதிப்படுத்தவே என்று நான் எண்ணிக்கொள்வேன். அந்த எண்ணம் எனக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். இது தவிர வேறு சில காட்சிகளையும் காணலாம். எதிரில் இருக்கும் கட்டடத்தின் 20வது மாடியில் இருவர் வேலை செய்தனர். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் ஆசைப்பட்டவர்களாக தெரிந்தார்கள். அவள் அடிக்கடி ஏடுகளை எடுத்துக் கொண்டு வருவாள். அவன் அவற்றை பார்ப்பான், அவளையும் பார்ப்பான். விலக்கப்பட்ட அங்கங்களில் விழி வைப்பார்கள். தடுக்கப்பட்ட இடங்களை தடவுவார்கள். அங்குமிங்கும் பார்த்துவிட்டு அவதியாக உதடுகளை உரசிக்கொள்வார்கள். பிறகு அவள் ஃபைல் கட்டுகளை தூக்கிக் கொண்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வெளியே போவாள். இவன் பெருமூச்சு விட்டுக்கொண்டு அவளுடைய அடுத்த வரவுக்காக காத்திருப்பான். வேலை சலிக்கும் போது இந்த இளம் காதல்களை பார்த்து கொஞ்சம் பரவசப்படலாம். ஆனால் அதற்கு இப்போது அவகாசம் இல்லை. இன்று நடக்க இருக்கும் ஒரு முக்கியமான கூட்டத்தில் மிகவும் பாரதூரமான முடிவுகளை சொல்லும் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். 11 பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கை தக்க ஆதாரங்களும் ஆணித்தரமான முடிவுகளும் கொண்டது. இதை அறிமுகப்படுத்தும் ஆரம்ப உரை எப்படி இருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருந்தேன். கடந்த 6 மாத காலமாக இந்த ஆலோசகர் பணி என்னை அலைக்கழித்தது. நேற்றுத்தான் முடிந்தது. நானும் என்னுடைய பெண் உதவியாளர் கொசாமரும் நேரம் போவது தெரியாமல் வேலை செய்தோம். கட்டுரையை செவ்வையாக்கி சுத்தம் செய்து முடிக்கும்போது இரவு 10 மணியாகிவிட்டது. பிரசங்கத்துக்கு வேண்டிய வரைபடங்கள், ஸ்லைடுகள் மற்றும் உபகரணங்கள் எல்லாவற்றையும் அடுக்கியாகிவிட்டது. நகல்களையும் பிச்சேர்க்கைகளையும் ஒழுங்குபடுத்தி அவரவர் இருக்கைகளின் முன்பு கொசாமர் வைத்து விட்டாள். எல்லா சொற்பொழிவாளர்களுக்கும் ஏற்படும் ஆரம்ப தயக்கம் எனக்கும் இருந்தது. அந்த யோசனையில் மூழ்கியிருந்தேன். 3வது முறையாக தொலைபேசி ஒலித்தது. இந்த தடவையும் என்னுடைய 5 வயது மகள்தான் பேசினாள். அண்ணன் மேல் மீண்டும் புகார் கொடுத்தாள். அது மிகவும் நீண்ட பட்டியலை கொண்டிருந்தது. ஓர் 7 வயது பையனால் அரை மணி நேரத்துக்கிடையில் இவ்வளவு உட்பாதங்களை உற்பத்தி செய்ய முடியுமா என்று அது என்னை யோசிக்க வைத்தது. என் மனைவி வேலைக்கு போய்விட்டாள். பிள்ளைகள் 2 பேருக்கும் பள்ளி விடுமுறை. அவர்களுக்கு விலக்கு தீர்ப்பது இன்று என் வேலையாகிவிட்டது. பணிப்பெண்ணை அழைத்து என் கஷ்டத்தை தெரிவித்து பிள்ளைகளை இன்னும் கண்டிப்புடன் பார்த்து கொள்ளும்படி கூறினேன். அப்போது பார்த்து கொசாமர் உள்ளே எட்டி பார்த்தாள். சமயம் அறிந்து வந்து விடுவாள். புன்சிரிப்பு தேவதை. அவள் முகம் சுளித்தோ மூக்கை சுருக்கியோ நான் பார்த்ததே இல்லை. ஆப்பிரிக்காவில் செக்ரட்டரி பறவை என்று ஒரு பறவை இருக்கின்றது. அதன் கொண்டையில் 2 பென்சில் செருகி வைத்தது போல இருக்கும். அது நடக்கும்போது தலையை நிமிர்த்தி ஒருவித செருக்குடன் நடக்கும். கொசாமரை பார்த்தபோது அந்த பறவையைப் போலவே இருந்தாள். வினோதமான உடையணிந்து இன்னும் வினோதமான தலையலங்காரம் செய்து வந்திருந்தாள். 2 முள்ளம் பன்றி முள்ளுகள் அவள் கொண்டையில் நீட்டிக்கொண்டு நின்றன. ஒரு சாயலில் ஜப்பானிய பெண்ணின் பாவனையாகவும் தோன்றியது. மிக உயரமாகவும் ஒல்லியாகவும் அவள் காட்சியளித்தாள். பாதங்களை சிறு சிறு அடிகளாக வைத்து விரைந்து நடந்தாள். கொசாமர், என் இனியவளே, எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டேன். சொல்லுங்கள், காத்திருக்கின்றேன் என்றாள். என் பிள்ளைகளிடமிருந்து இனிமேலும் தொலைபேசி அழைப்பு வந்தால் நீ 2 கேள்விகள் கேட்க வேண்டும். 1, வீடு எரிகின்றதா? 2, யாராவது காலை முறித்துக் கொண்டார்களா? 2க்கும் இல்லை என்று பதில் வந்தால் தொலைபேசியை துண்டித்துவிடு. எனக்கு இனிமேலும் தொந்தரவு தர வேண்டாம். அவள் முறுவலித்தபடியே சரி என்றாள். சுழல் கதிரை போல ஒற்றைக்காலில் சுழன்று திரும்பினாள். குதி உயர்காலனியில் இப்படி லாவகமாக இவள் சுழன்று திரும்புவாள். ஒருமுறைதானும் தடுக்கி விழுந்ததில்லை.
கடந்த 2 மணித்தியாலங்களாக ஒரு தொலைபேசியும் வரவில்லை. ஆனபடியால் வீடு பத்திரமாக இருக்கின்றது, கால்களும் சேமமாக இருக்கின்றன என்று நம்பலாம். உலகில் உள்ள கம்பெனிகள் எல்லாம் ஒரு பொருளை அல்லது சேவையை வாங்கி பிறகு விற்கும் அல்லது உற்பத்தி செய்து விற்கும். ஆனால் இந்த நிறுவனம் அதற்கு விதிவிலக்கு. இது ஒருபடி மேல் போய் அந்த கம்பெனிகளையே வாங்கி விற்கும் தொழிலை செய்தது. இதற்கு வேண்டிய மூலதனத்தில் முக்கியமானது அயோக்கியத்தனம். இதன் அடித்தளமே தர்ம விரோதமாக செயல்படுவதுதான். இது தவிர வஞ்சகம், சூழ்ச்சி போன்ற குணாம்சங்களும் வரவேற்கத்தக்கவை. மீதியான மூலதனம் வாடிக்கையாளர்களிடம் இருந்தே கிடைக்கும். மனிதனுக்கு மிக இயல்பான மௌடிகம்தான் அதற்கு ஆதாரம். மக்களிடையே மௌடிகம் ஏராளமாக இருந்ததால் வியாபாரமும் ஏராளமாக பெருகியது. முறைகேடான வழியில் பணம் சம்பாதித்தவர்களுக்கு இது சொர்க்கம். அவர்கள் பணமெல்லாம் வெள்ளாவி வைத்து வெளியே வந்தது, மீண்டும் புரண்டது. இப்படி இந்த நிறுவனம் கொடிகட்டி பறந்தது. ஆனால் சமீபத்தில் ஒரு கம்பெனியை வாங்கிய போது ஒரு சிறிய தவறு நேர்ந்துவிட்டது. அது இந்த நிறுவனத்தை அதள பாதாளத்திற்கு இழுத்துச் சென்றது. கருங்குழி, பிளாக் ஹோல் என்று சொல்வார்களே, அதுதான். போட்ட முதலீடெல்லாம் போன இடம் தெரியவில்லை. இருந்ததையும் அடித்துக் கொண்டு போனது இந்த பால்குடி மறவாத கம்பெனி. ஆனைக்கும் அடிசருக்கும் என்ற கதைதான். இதை எப்படி சொல்லப் போகிறேன்? நம்ப மாட்டார்கள். ஒரு தகுந்த மேற்கோள் காட்டி என் பேச்சை ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும். ஆப்பிரிக்காவில் ஒரு பழமொழி வழக்கில் இருக்கின்றது, எலி பிடிக்கப் போகின்றவன் எலியைப் போலவே சிந்திக்க வேண்டுமென்று. இன்று வரும் சபையினர் எல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள். 20 பேருக்கு மேலிருக்கும். அந்த கூட்டத்தில் சிலரிடம் நான் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீதி பேர் தலையாட்டிக் கொண்டு பின்னே போகும் பேர்வழிகள்தான். இன்று காலை வந்திருந்த குரலஞ்சல் தகவல்களில் முக்கியமானது அலிசா பின் ஒஸ்மான் கூட்டத்திற்கு வருகின்றார் என்பதுதான். இவருடைய கேள்விகளில் பள்ளம் இருக்கும், விழுந்து விடாமல் சமாளிக்க வேண்டும். இவர் ஒரு அராபியர், சொந்தமாக ஜெட் விமானம் வைத்திருக்கின்றார். சேட்டலைட் போல உலகை வலம் பெறுவார். கண்கள் ஆம்புலன்ஸ் விளக்குகள் போல பளிச்சிடும். எந்த நேரமும் இவர் கைகளும் முகமும் வேர்த்து கொட்டியபடியே இருக்கும். மிக கோபமான மூக்கு, இன்னும் கோபமான உதடுகள். இவர் மூச்சை விடும்போது $10,000 சம்பாதித்து விடுவார். திரும்பி உள்ளே இழுக்கும் போது இன்னும் ஒரு $10,000 சம்பாதித்து விடுவார் என்று சொல்வார்கள். இவர் யாருக்காகவோ காத்திருந்தார் என்றும் சரித்திரம் இல்லை. இரவு நேரமானதும் பற்பல பறவைகளும் மரத்திலே வந்து ஒதுங்குவது போல வயோதிகம் வந்ததும் பலவிதமான நோய்களும் உடம்பிலே வந்து தங்கிவிடும். மிஷேல் பூனே வயோதிகர் பெயர் தெரிந்ததும் தெரியாததுமான பல வியாதிகள் அவர் கைவசம் இருந்தன. உருளைக்கிழங்குகளை எடுத்துவிட்ட உருளைக்கிழங்கு சாக்கு போல அவர் உடம்பு சுருங்கியிருக்கும். தேகம் பூராகவும் சர்க்கரை. அதனால் அவர் தான் குடிக்கும் கோப்பையில் சர்க்கரை சேர்த்துக் கொள்வதில்லை. ஆனால் அவருடைய மூளை வெகு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியது. ஒட்டகைச் சிவிங்கி இறை மீட்பது போல மிக நிதானமாகவும் ஆறுதலாகவும் பேசுவார். இவர் ஒரு வசனம் பேசி முடிக்கும் முன் மெதுவாக நகர்ந்து சிறுநீர் கழித்துவிட்டு மீண்டும் வந்து உட்கார்ந்து விடலாம். குளோரியா பேன்ஸ் என்ற பெண்மணி பாரிய ஜாக்கைக்கு உடமையானவர். என்ன காரணமோ அவரை காணும் போதெல்லாம் ஜாப்பரன் கலக்காரிகை எனக்கு ஞாபகத்துக்கு வரும். எவ்வளவு சிரமப்பட்டு தயாரித்த ஆண்டறிக்கையையும் ஒரு கேள்வியில் தூக்கி எறியும்படி செய்து விடுவார். ஒலாண்டோ $2,000 குறைந்த ஆடைகளை அணிவதில்லை என்ற விரதம் பூண்டவர். ஆடம்பர பிரியர். முன் தலைமயிர் உதிர்ந்து பிடரிமயிர் சிலும்பி நிற்கும். வேரிமயிர் பொங்க இவர் ஆங்கிலத்தை அட்சரமாக உச்சரிப்பார். யோசனையான ஆள். 1 மணி பேச வேண்டியதை 1 நிமிடத்தில் சொல்லிவிடுவார். ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையில் வடிப்பார். அவர் பேச்சு புதிராக இருக்கும். யாராவது பின்னால் வந்து அரும்பத உரை, பொழிப்புரை, தெளிவுரை, விளக்க உரை, விசேட உரை என்று செய்தால்தான் உண்டு. உண்மை எப்போதும் வெல்லும். உன் பக்கம் திறமையான வக்கீல் இருந்தால் என்பது தெரிந்ததே. ஆனபடியால் நல்ல வாத திறமையோடு இந்த அறிக்கையை அவர்கள் முன் வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி கைகூடும். காற்று கூடுதலாக இருந்தாலும் வறட்சியாக இருந்தது. நீளமாயிருந்த கண்ணாடி ஜன்னலை சாத்திவிட்டு தண்ணீர் குடிக்க கிளம்பினேன். எங்காவது நடந்து போனால் ஆறுதலாக இருக்கும். மூளைக்கும் கொஞ்சம் இடைவெளி தேவைப்பட்டது. தண்ணீர் ஊற்று பக்கம் போனேன். இந்த ஊற்று இடதுகை பழக்கக்காரர்களுக்காக செய்யப்பட்டு இருக்க வேண்டும். அதனுடைய குமிழ் இடது பக்கம் இருந்தது. வலது கைக்காரனான எனக்கு அது வசதியாக இருக்கவில்லை. இடது பெருவிரலால் தம் பிடித்து அமுக்கிய போது தண்ணீர் சீறிக்கொண்டு மேலே எழுந்தது. அதற்கு லாபகமாக வாயை திறந்து பருக வேண்டும். 3 அங்குலம் வாயை திறந்து 37 பாகை கோணத்தில் பிடிக்க வேண்டும். இதற்கு நீண்ட பயிற்சியும் நிதானமான யோசனையும் அவசியம். மிக சங்கடமான அபியாசம். வாய், முகம், தலைமயிர், கழுத்து என்று எல்லா அங்கங்களையும்
நனைத்த பிறகுதான் தாகசாந்தி செய்யலாம். எவ்வளவு முயன்றும் இந்த கலை எனக்கு கைவரவே இல்லை. இதில் தேறுவதற்கிடையில் எண்சீர் களிநடில் ஆசிரிய விருத்தப்பாவை இயற்ற பழகிவிடலாம் போலப்பட்டது. அன்றைக்கு திரும்பினேன். ஆனால் அங்கே எனக்கு வேறு விதமான ஒரு சம்பவம் நடப்பதற்கு காத்திருந்தது. கதவை இழுத்து சாத்திவிட்டு மறுபடியும் என் அறிக்கையை விரித்து பாயிரம் பாடும் முயற்சியில் இறங்கினேன். அப்பொழுது படீரென்று ஒரு சத்தம். நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பறவை 50 மைல் வேகத்தில் வந்து என் ஜன்னல் கதவில் மோதி விழுந்தது. பூ இதழ்கள் உதிர்வது போல அதன் இறகுகள் உதிர்ந்தன. அது மோதிய இடத்தில் கண்ணாடியில் வட்டமாக வெண்மையான அடையாளம் பதிந்தது. ஜன்னலை திறந்து மாடத்தில் இறங்கினேன். பறவைகள் பறந்துதான் பார்த்திருக்கின்றேன், படுத்து பார்த்ததில்லை. இந்த பறவை படுத்திருந்தது. அதை கையில் எடுத்தேன். சிறு துடிப்பிருந்தது. உடம்பின் சூடு இன்னமும் தணியவில்லை. மிருதுவாக இருந்தது. காம்பில்லாத ஒரு பூவை தூக்குவது போல லேசான கனம் இருந்தது. அந்த சத்தம் கேட்டு கொசாமர் வந்துவிட்டாள். அவள் கண்களில் அச்சமும் வருத்தமும் தெரிந்தது. மெதுவாக கிட்ட வந்து தொட்டு பார்த்தாள். இறந்துவிட்டதா? மெல்ல தலையசைத்தேன். பறவையின் துடிப்பு அடங்கி உஷ்ணம் ஆறத் தொடங்கியிருந்தது. அது என்ன குற்றம் செய்தது? யாருக்கும் ஒரு தீங்கிழைக்கவில்லையே. மூடியிருந்த ஜன்னலை காற்று வழி என்று நினைத்து வந்து மோதிவிட்டது. இது என்ன பறவை என்று தெரியுமா? இந்த ஊர் பறவை அல்ல, வரத்துப் பறவை. கழுத்தை பார், பகட்டான நிறம். ஆண் பறவைதான். பெண்ணென்றால் நிறம் மங்கலாக இருக்கும். இதற்கு முன்பு ஒருமுறை இந்த பறவையை பார்த்திருக்கின்றேன். திறந்திருந்த ஜன்னல் வழியாக இது என் அறைக்கு வந்திருந்தது. சிறகுகளை விரித்து அடித்து ஒரு வட்டம் போட்டது என்னுடைய நண்பன். இது இப்படி இதற்கு துரோகம் செய்துவிட்டேன். துரோகமா? என்ன துரோகம்? சற்று முன்புதான் சாளரத்தை சாத்தினேன். பறவை தவறுதலாக எங்களிடம் வந்துவிட்டது என்று நாங்கள் நினைக்கின்றோம். உண்மையில் நாங்கள் அல்லவா அதன் பாதையில் கட்டணங்களை எழுப்பியிருக்கின்றோம். சரி, இனி என்ன செய்வது? உங்களுக்கு நேரமாகின்றது. நீங்கள் கூட்டத்திற்கு புறப்படுங்கள். நான் இதை கிளீனரிடம் சேர்ப்பித்து விடுகின்றேன் என்றாள். நான் அதற்கு உடன்படவில்லை. அந்நியமான ஊருக்கு வந்துவிட்ட அகதி பறவை அது. ஒரு பாவமும் அறியாதது. தனித்துப் போய் இறந்து கிடக்கின்றது. அதை கைக்குட்டையில் ஏந்தி எடுத்துக்கொண்டு 29 மாடிகள் கீழே போய் அடக்கம் செய்யும் போதுதான் அதை பார்த்தேன். நீல நிறமான அதன் வலது காலில் ஒரு வளையம், அலுமினியத்தில் செய்த அந்த வளையம் பளபளத்தது. இதை எப்படி நான் முன்பே பார்ப்பதற்கு தவறினேன்? என் மனம் பிங்கோ ஆட்டத்தில் கடைசி கட்டத்திற்கு காத்திருப்பது போல படபடவென்று அடித்துக் கொண்டது. அந்த வளையத்தை மெல்ல கலர்த்தி வைத்துக் கொண்டேன். கொசாமர் என்னுடைய பேச்சுக்கு வேண்டிய வரைபடங்களை அரங்கத்துக்கு எடுத்துச் சென்று விட்டாள். என் வரவை எல்லோரும் எதிர்பார்த்து இருப்பதாகவும் அறிவித்தாள். காலனிக்குள் குருணிக்கல் புகுந்துவிட்டது போல கால் மாறியபடியே நின்றாள். அவஸ்தைப்பட்டாள். விரைவில் செல்ல வேண்டுமென்று என்னை அவதிப்படுத்தினாள். ஆனால் அதற்கு முன் எனக்கு ஒரு வேலை பாக்கியிருந்தது. வளையத்தை எடுத்து உற்று பார்த்தேன். மொஸ்கோ பறவை மையம், செயல் எண் Z453891 என்று எழுதியிருந்தது. கம்ப்யூட்டரில் வைய விரிவலையை விரித்தேன். அந்த வளையத்தில் எழுதியிருந்தபடி மொஸ்கோ மையத்தை தேடினேன். கிடைக்கவில்லை. பறவைகளின் தாய் தரவு தளம் கோனல் பல்கலைக்கழகத்தில் இருந்தது. அதில் என் முயற்சியை தொடங்கினேன். பல வாசல்கள் திறந்தன, மூடின. வழி விசாரித்தபடி மொஸ்கோ மையத்துக்கு வந்து கதவை தட்டினேன். பதிவிலக்கம் என்ற கேள்விக்கு தயங்காமல் Z453891 என்று பதிந்தேன். அப்பொழுது அந்த பறவையின் யாதகம் விரிந்தது. சாக்கர் ஃபால்கான் 5 வருடங்களுக்கு முன்பு அந்த வளையம் மாட்டப்பட்டிருந்தது. சில வருடங்களுக்கு முன்பு அரேபியாவில் காணப்பட்டது. பலமுறை மொஸ்கோவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில் பிரயாணம் செய்திருந்தது. குளிர்கால ஆரம்பத்தில் வந்து அது முடிய போய்விடும். இன்று என் கையில் மரணமடைந்து கிடந்தது. வலையை மடித்தேன். வளையத்தை மேசையில் வைத்தேன். இந்த பறவை இன்ன நாள், இன்ன தேதி, இந்த இடத்தில் மரணமடைந்தது என்று குறிப்பு எழுதினேன். என் குறிப்புடன் அந்த வளையத்தை மொஸ்கோ மையத்துக்கு அனுப்பிவிடும்படி கொசாமரை கேட்டுக்கொண்டேன். என் கட்டுரையை கையில் எடுத்தேன். பேச்சிற்கு அத்தியாவசியமான மற்ற உபகரணங்களையும் சேகரித்துக் கொண்டேன். அந்த நீண்ட கட்டடத்தின் ஒரு தொங்கலில் இருந்து மறு தொங்கலில் அமைந்திருந்த கலந்தாய்வு கூடத்திற்கு விரைந்தேன். பேச்சை எப்படி தொடங்குவது என்பதை நான் இன்னமும் தீர்மானிக்கவில்லை. அதற்கு நேரமும் இல்லை. இனியும் தாமதிக்க முடியாது.
நான் கதவை முழங்கைகளினால் தள்ளி திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தேன். எதிர்பார்த்தபடி அங்கே 20 பேர்களுக்கு மேலே கூடியிருந்தனர். என்னை கண்டதும் அங்கிருந்தோர் தங்கள் அதிருப்தியை தங்கள் தகுதிக்கேற்றவாறு வெளிப்படுத்தினர். சில நாட்காலிகள் நகர்ந்தன. சிலர் அசைந்து கொடுத்தனர். பாதி குடித்த கோப்பைகள் மேசையிலே ஆடின. சிகரெட் பிடிக்கக்கூடாது என்ற அறிவித்தலையும் மீறி யாரோ புகைத்திருந்தார்கள். அந்த மனம் அறையிலே சூழ்ந்திருந்தது. என் தாமதத்துக்கு மன்னிப்பு கேட்பேன் என்று சிலர் எதிர்பார்த்தார்கள். சீமான்களே என்று வழக்கமான சம்பிரதாயத்துடன் பேச்சை ஆரம்பிப்பேன் என்று சிலர் நினைத்தனர். இன்னும் சிலர் காலை வணக்கம் கூறுவேன் என்று காத்திருந்தார்கள். மாறாக நான் ஒன்றுமே செய்யவில்லை. பேச்சு மேடையில் அஞ்சலி செய்வது போல சில வினாடிகள் அசையாது நின்றேன். விரித்த சிறகுடன் வேகமாக வந்து கண்ணாடியில் மோதி இறந்து போன அந்த பறவையே என் ஞாபகத்திற்கு வந்தது. என் உரையை தொடங்கினேன். ஒரு பறவை இன்று வழி தவறிவிட்டது. சில நிமிடங்கள் முன்பு வெறும் வெளி என்று நினைத்து அது என் ஜன்னல் கண்ணாடியில் வந்து 50 மைல் வேகத்தில் மோதியது. தட்சணமே உயிர் பிரிந்துவிட்டது. இதை இப்போதுதான் அடக்கம் செய்துவிட்டு வருகின்றேன். வளைந்த மூக்கும் வெள்ளை தலையும் கொண்ட பறவை, சாம்பல் நிறமான சிட்டைகள், யாரையும் வசீகரிக்கும் தன்மையுடையவை. இந்த கைகளில் விரிந்து அனாதரவாக கிடந்தது. அதன் உடம்புச்சூடு ஆறு முன்பே அது அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. இந்த நிறுவனத்தின் தோட்டத்தில் ஒரு அடி ஆழத்தில் அது உறங்குகின்றது. ரோஜா பதியனுக்கும் ஐந்தூரியத்திற்கும் இடையில் மரண வாசகம் எழுதாத ஒரு கல்லறையில் அது கிடக்கிறது. இந்த பறவையை சாக்கர் ஃபால்கோன் என்பார்கள். ரஷ்யாவின் வடகிழக்கு மூலையில் இருந்து குளிர்கால ஆரம்பத்தில் இது புலம்பெயரும். தெற்கு ஆப்பிரிக்கா வரைக்கும் பறந்து வந்து வசந்தம் வரும் வேளைகளில் திரும்பிவிடும். 5000 மைல்கள் இதற்கு ஒரு பொருட்டல்ல. சூரியனையும் நட்சத்திரங்களையும் வைத்து திசை அறிந்து செல்லும். சரி கணக்காக வந்து கணக்காக திரும்பிவிடும். அப்பேற்பட்ட வல்லமை படைத்த பறவை இன்று ஒரு சிறிய தவறு செய்தது. திரும்ப வேண்டிய ஒரு சிறு திருப்பத்தில் திரும்ப மறந்துவிட்டது. அதனால் அது இறக்க நேரிட்டது. இனி தனக்கு சொந்தமான ரஷ்யா நாட்டின் வடபகுதிக்கு திரும்பவே போவதில்லை. தொடக்குரையை முடித்துவிட்டு அறிக்கையை கையில் எடுத்தேன். சபையோரின் முகங்களை பார்த்தேன். அந்த முகங்களை மறைத்த இருள் விலகுவது போல பட்டது. நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்பது அவர்களுக்கு விளங்கியது போலவும் இருந்தது. நான் என்னுடைய உரையை இனிமேல் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படித்தான் நினைக்கின்றேன்.